காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த ஆளு. மட்டமான ஆளுங்க. வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவன் வீட்டு வாசல்ல உட்காந்து நீங்க மட்டும்தான் இந்த பிஜேபியில பெரிய தூணு கிடையாது. அன்பு உறவுகளே, பிஜேபி சொந்தங்களே, லால்குடி பாரதிமன் பேசுகிறேன். இன்னைக்கு லால்குடியில் வேணுக்குன்னே லால்குடியில் பிஜேபி வளரக்கூடாதுன்னும், பிஜேபியை வளர வைக்கக்கூடாதுன்னும் அஞ்சானஞ்சனும் லோகிதாசனும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இங்கிட்டும் காசு வாங்கிக்கிறாங்க, அங்கிட்டும் காசு வாங்கிக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இந்த கீழ்மன்ற லெவலில் எதுவுமே வெளிப்படையாக வேலை செய்யலை. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஆதாரத்தோடு நான் கொடுக்குறேன், எல்லா ஆதாரத்தோடு நான் கொடுக்குறேன். இந்த லோகிதாசன் ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் லால்குடியில் பிஜேபின்னு ஒன்று வளரவே வளருதுங்க. அவன் காசுக்கு அடிமையான ஆளுங்க. இப்போ தாங்க தெரியுது எனக்கு. நான் கூட நல்ல மனுஷன் நினச்சேன். காசுக்கு அடிமையாகி காசுக்காக எதை வேணாலும் திங்கிற ஒரு லெவலில் போயிட்டாங்க இருந்தாலும். நான் கேட்குறேங்க, ஒரு பொறுப்பாளர் என்ன பண்ணணும்னா அதை செய்யவே இல்லையேங்க இன்ன வரைக்கும். ரெண்டாவது ரெட்டியார் சங்கத்தில் இருக்கார். யார்? அஞ்சானஞ்சன். இந்த ரெட்டியார் சமூகத்துக்கு ரொம்ப ஈடுபாடாக வேலை செய்கிறார் ஒழிய இங்கே லால்குடியில் எகென்ஸ்டாக வேலை செய்கிறாரு. ஏங்க எகென்ஸ்டாக வேலை செய்கிறாங்க நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? அதாவது திமுகவுக்கு ஆதரவாக இவங்க செயல்படுறாங்க, கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக செயல்படல. லோகிதாசன் முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஆதாரத்தோடு நான் கொடுக்குறேன். யார் வேணாலும் என்கிட்ட கேட்கட்டும். காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த ஆளு. மட்டமான ஆளுங்க. இவங்களும் மறுபடியும் சட்டமன்ற பொறுப்பாளராக நீங்கள் 2 நாளில் தூக்குனா கட்சி நல்லாயிருக்கும் இல்லையா? அவன் வீட்டு வாசலில் உட்காந்து எல்லாருமே சேர்ந்து வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அவன் வீட்டு வாசலில் உட்காந்து தெரிய வைக்க போகிறோம். இப்போ மீடியா முன்னாடி எல்லாத்தையும் தெரிய வைக்க போகிறோம். அதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்ருக்கோம். ஒரு நகர பொறுப்பாளர்களை மதிக்காமல் ஒரு எதுவுமே செய்யாமல் இவன் வேலை பார்த்துட்ருக்கான். அந்த ஆள் என்னன்னா இவனா பெரிய நான் என்ன சொல்கிறேன்னா பண்ணட்டும், அப்படியே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அது நியாயமாக தான் செஞ்சால் பரவாயில்ல. இவன் அநியாயமாக பண்ணிகிட்டு இருக்கானே. அதாவது ஏன்னா எகென்ஸ்டாக வேலை பார்க்குறான். அங்கிட்டு காசு வாங்கிக்கிறான், இங்கிட்டு காசு வாங்கிக்கிறான். மட்டமான பயலாக இருக்காங்க. அண்ணன் லோகிதாசன் அவர்களே, இதுக்கு கடைசி எச்சரிக்கை உங்களுக்கு, புரியுதா? நீங்கள் மட்டும்தான் இந்த பிஜேபியில் பெரிய தூணு கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அங்கே எல்லாமே இப்போ எல்லாத்தையும் சாதிச்சு எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியது. எவ்வளோ பேர் இந்த உலகத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சியில். எல்லாத்தையும் மதிக்காமல் நீங்கள் எவ்வளோ என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நகர பொறுப்பாளர்களை மதிக்கலை, ஒன்றிய பொறுப்பாளர்களை மதிக்கலை. நீ மட்டும் காசை வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருக்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன். உனக்கு கடைசி எச்சரிக்கை இது. இதுக்கு மேலே நகர பொறுப்பாளர்களுக்கும் இதுக்கு அவங்களுக்கும் அங்கீகாரம் நீ கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு நான் உன் வீட்டு வாசலில் உட்காரோம், 200 பேர் உட்காரணும், மீடியாவை கூட்டிகிட்டு உட்காரோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே தயாராகிட்டாங்க. நீ பண்ணுற அட்டுழியம், நீ பண்ணுற அயோக்கியத்தனம், நீ வாங்குற காசு, நீ கட்சிக்காக வேலை செய்யலை, திமுக வேலை செய்கிற, எல்லாமே ஆதாரத்தோடு நான் கொடுப்பேன் நான். புரியுதா? இதுக்கப்புறமும் நீ இதை சரி பண்ணல அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக்னா என்ன தெரியுமா தெரியாதா? அதை போய் நீ அதை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்க. புரியுதா? லோகிதாசன் உனக்கு தான் சொல்கிறேன். எவனாவது அவன் லோகிதாசன் கூட செயல்பட்டானா அவனுக்கும் இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தண்டனையை நான் ஏங்க என்னங்க பெரிய பொறுப்பு கிருப்பு. நீங்கள் பண்ணுற அட்டுழியத்தை தெரியப்படுத்துறது தாங்க மிகப்பெரிய வேலை. என்னோட வேலை மிகப்பெரிய வேலை. லோகிதாசன் வீட்டுக்கு போகிறோம் நாளைக்கு, இல்லை நாளை கழிச்சு வீட்டில் போய் எல்லோரும் உட்கார போகிறோம். அவன் வீட்டில் உட்காந்து அவன் மட்டும்தான் அவன் சொன்னால் ஓட்டு போகிறதுக்கு யாருங்க இருக்கா? அவன் சொன்னானா, லோகிதாசன் சொன்னானா ஓட்டு போகிறதுக்கு யார் இருக்கா? லோகிதாசன் மட்டும் காசை கொடுத்துட்டு காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறான்னு ஒழிய ஒரு அவன் திமுக வேலை செய்கிறாங்க. அந்த அஞ்சானஞ்சன் இருக்கான்ல, அவன்லாம் ரெட்டியாருங்க. எப்படிங்க திமுகவுக்கு எதிராக வேலை செய்வான்? அவன் திமுக எதிராக தான் வேலை செய்கிறான். யாரு? லோகிதாசன். அதே மாதிரி அஞ்சானஞ்சனும் லால்குடியில் குட்டி சோறாக்கிட்டாங்க 2 பேரும். என் பவர் என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். உன்னால் முடிஞ்சே நீ என்ன பண்ணியா? நான் லால்குடி பாரதிமன் தான் பேசுகிறேன். உன்னால் முடிஞ்சே பார்த்துக்கியா?